காய்களா இருக்கும் ஆண்களே, பூக்களா இருக்கும் பெண்களே, கண்களா இருக்கும் சிறுவர் சிறுமிகளே, உங்கள் அனைவருக்கும் என் பொன்னான மாலை வணக்கம். திருமணத்துக்கு பிறகு மகிழ்ச்சியா இருப்பது ஆண்கள் தான். நடுவர்களே, முதல்ல திருமணம்னா என்ன தெரியுமா? 10 பொருத்தம் பார்த்து 9 கிரக துணையோட 8 திசையிலிருந்து மக்கள் அழைச்சி 7 ஸ்வரங்கள் முழங்க அறுசுவை உணவு படைத்து 5 பூதங்கள் சாட்சியா 4 வேதங்கள் ஓத 3 முடிச்சு போட்டு 2 மனம் 1 மனம் இடையிறதாயா திருமணம். இப்ப அப்படியா நடக்குது? அப்புறம் சொன்னாரு, மைக் ஆன் பண்ணாதான் ஆனா மைக்கும் ஆன் தானா? ஹோட்டல் போய் சாப்பிட்டாலும் ஆம்புலன்ஸ் தான் சாப்பிடுறாங்களா? ஆம்புலன்ஸும் அவசர உதவிக்கு ஆம்புலன்ஸ் தான் போடுதாமா? ஆண் பெண் ரெண்டையும் சொல்லி பாருங்க. ஆண் சொல்லும் போது உதவி ஒட்டுதா? இல்ல. பெண்ணு சொல்லும் போதுதான் உதவி ஒட்டுது. அப்போ பெண்ணு தான் குடும்பத்தை இணைச்சு நடத்துறா. அப்புறம் நடுவர் அவர்களே, கல்யாணத்துக்கு முன்னாடி வீட்டுல ஒரு சுபகாரியம் நடந்தா தம்பி அங்கே நில்லுன்னு சொல்றதுதாங்க சமூகம். ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் மாப்பிள்ள முன்னாடி வாங்க அப்படின்னு முதல் மரியாதை கிடைக்குது. இந்த கௌரவம் எப்ப கிடைக்குது? கல்யாணத்துக்கு அப்புறம் தானே கிடைக்குது. அப்புறம் நடுவர்களே, இந்த எண்ணெயில இருக்கவங்கள உங்க மோதனாலும் சும்மா விடல. என்னமோ சொன்னானே ஒரு டைலாக், கல்யாணத்துக்கு முன்னாடி பையன் காலி, கல்யாணத்துக்கு பின்னாடி அவைதான் காலியோ காலியும் சொன்னான். அது சும்மா, நீங்க நம்பிடாதீங்க. நான் சொல்றேன் பாருங்க ஒரு டைலாக். கல்யாணத்துல போட்டான் தாலி, அதோட அந்த மரம் சிப்பு தாலி. கையை தட்டணும். நீங்க எல்லாம் உண்மை நினைக்கிறாங்க, எல்லாம் கை தட்டுங்க. அப்புறம் ஏதோ புடவை எடுப்போம் சொல்றாங்க. ஏன் நாங்க எடுப்போம்? 4 புடவைய மாத்தி மாத்தி கட்டிட்டு போனா என் புருஷன் தவிர என்னதுன்னு ஆகுறது? புடவையா புடவை எடுப்போம். அதுவும் எவ்வளவு கேட்போம்? வெறும் 5000 10,000 தானே எடுப்போம். ஏதோ கேரட் கேட்டா 700 அவ்வளவுதான். ஐயா, கல்யாணத்துக்கு முன்னாடி சின்ன காய்ச்சல் வந்தா கூட கதிகலங்கி தூங்காம பார்த்து வளர்த்த பெற்றவங்களை விட்டுட்டு கல்லானாலும் கணவன் உள்ளானாலும் புருஷன் நம்பி வந்தா உனக்கு உடம்பு சரியா இருக்கோ இல்லையோ, மாப்பிள போட்டியோ இல்லையோ, ரெஸ்ட் எடுப்பியோ மாட்டியோ, ஆனா எங்களுக்கு வீட்டுல இருக்க எல்லா வழியும் செஞ்சே ஆகணும் இப்படிதான் சொல்றீங்க. அப்புறம் மாப்பிள்ளைக்கு கார் இருக்கா, வீடு இருக்கா, நிலவு இருக்கா, நாங்க கேட்க முடியும். நீங்க மட்டும் என்ன சும்மாவா இருக்கீங்க? ஒரு லட்சம் ரொக்கம் கொடுங்க, 100 சவரன் நகை போடுங்க, பைக் வாங்கி வந்துருங்க அப்படின்னு கேட்டீங்க. இல்லாட்டி கேட்டு ஏன் வாங்குறோம்? உங்க மகளுக்காக தானே வாங்குறோம் சொல்லி முடிச்சிருக்கீங்க. 1ஆம் தேதி ஆனா சம்பளத்தை கையில வாங்கலன்னா மறுநாள் ஃபுல்லா அந்த சம்பளம் தாமாலதானையா இருக்குது. அப்புறம் எதுனே சொன்னாங்க, அவங்க அம்மா வந்து தக்காளி சோறு பிரியாணி மாதிரி போடுவாங்களாம். இப்படி வகை வகையா சமைச்சு போட்டதுனால தெரிஞ்சுக்கிட்டீங்க. அப்புறம் தம்பி பாட்டு படிச்சாரு, அதே நான் மாத்தி படிக்கிறேன் பாருங்க. இந்த மனைவியும் நல்ல மனைவி தான் கல்யாணம் முடிக்கையிலே அவள் நல்லவரா